إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலேயும் அவர்களது குடும்பத்தார்கள் தோழர்கள் மறுமை வரை அவர்களை அழகிய முறையிலே பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி அவனது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் கொள்வதற்கு நாம் முயற்சிப்போமாக. அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தாலாவுடைய மதிநுட்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் அவன் தன்னுடைய அடியார்களை பலவிதமான சோதனைகளை கொண்டு சோதிக்கின்றான். அல்லாஹ் இவ்வாறு சோதிக்கக்கூடிய சோதனைகளில மிக முக்கியமான ஒரு சோதனைத்தான் நோய் என்பது. இந்த நோயுடைய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் அது எவ்வளவு பெருமதியானது என்பதை நோயாளிகளை கேட்டு பார்த்தால் சொல்லுவார்கள். அல்லாஹ் இந்த ஆரோக்கியமான மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்தை பற்றி நோயாளிகளிடத்திலே கேட்டால் சொல்லுவார்கள், இது எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத் என்பதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நோய் என்பது அல்லாஹ் தாலா சாதாரண மக்களை மாத்திரம் அதனை கொண்டு சோதிக்கவில்லை. நபிமார்கள், சஹாபாக்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் அத்தனை பேருமே அல்லாஹ் தஆலா இந்த நோய் மூலமாக சோதித்திருக்கின்றான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நபிமார்களிலே கடுமையாக நோயினால் சோதிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அவரை பற்றி சொல்லும் பொழுது சொல்கின்றான், வ அய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூபையும் நீங்கள் நினைவு கூறுங்கள், அவர் தன்னுடைய இரட்சகனை அழைத்த நேரத்திலே அன்னி மஸ்ஸனிய துர், என்னிடத்திலே ஒரு தீங்கு துன்பம் என்னை பீடித்து விட்டது என்பதாக நோயுடைய நேரத்திலே அவர்கள் கேட்ட துஆவை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஒரு சந்தர்ப்பத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்றார்கள். வந்தபோது பார்த்தால் அவர்கள் கடுமையான காய்ச்சலாக இருக்கின்றது. அவர்கள் நபியுடைய மேனியிலே கை வைத்து பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ் இன்னக லத்துஅகு வஅதன் ஷதீதா, உங்களுக்கு கடுமையான காய்ச்சலா இருக்கின்றது என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அஜல், ஆம், இன்னி லலூஅகு கமா யுஅகு ரஜுலானி மின்கும், உங்கள 2 பேருக்கு வரக்கூடிய காய்ச்சல் எனக்கு தனியாக வருகின்றது நபி அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படினால் காய்ச்சலுடைய பவர் அந்த அளவுக்கு நபியுடைய இதில் அதிகமாக கடுமையாக காய்ச்சல் பீடிக்கப்பட்டார்கள். மீண்டும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கேட்கின்றார்கள், அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு கூலியும் இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். ஆம் என்று சொன்ன இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தன்னுடைய கடைசி பருவத்திலே கடைசி அந்த மரணப்படுக்கையிலே வீழ்ந்த அந்த நோயிலே கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள்,
3 தடவை மயக்கம் போட்டு விழுகின்றார்கள். 3 தடவை மயக்கம் போட்டு விழுந்திருக்கின்ற நபி அவர்கள் மயக்கம் போட்டிருக்கின்றார்கள். இந்த நோயின் காரணமாக ஆயிஷா நாய் சொல்கின்றார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று கடுமையாக நோயினால் பீடிக்கப்பட்ட யாரையும் நான் காணவில்லை என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே நோய் என்பது அனைவருக்குமே வரக்கூடிய ஒன்று தான். நபிமார்களும் அதிலே விதிவிலக்கல் என்பதை நாங்கள் இந்த இதன் மூலமாக பார்த்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு நோய்கள் ஏதாவது எங்களுக்கு வந்துவிட்டு சொன்னால், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் எங்களுக்கு நோய்கள் எங்களை பீடித்துக் கொண்டால் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய சில பகுதிகள் இருக்கின்றன. முதலாவதாக நாங்கள் அல்லாஹ் தாலாவுடைய ஏற்பாட்டை கலாக்கத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ் எழுதிவிட்டான் எனக்கு இப்படி ஒரு நோய் வரும் என்று சொல்லி. அந்த நோயினால் நான் தொடர்ந்து அதிலிருந்து ஆரோக்கியம் பெறுவேனா இல்லையா என்பதை பற்றியும் அல்லாஹ் தாலா ஏற்கனவே எழுதித்தான் வைத்திருக்கின்றான். முதலாவதாக நாங்கள் அல்லாஹுடைய கலாக்கதிரை திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எனக்கு திடீரென்று வந்த ஒன்றல்ல, அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வைத்தே தான் எனக்கு வந்திருக்கின்றது. மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், எந்த ஒரு துன்பமும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் பீடிக்க மாட்டாது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே முதலாவதாக நாங்கள் நோயை பற்றி, ஒரு நோயால் பீடிக்கப்பட்டால் முதலாவதாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு அல்லாஹுடைய ஏற்பாட்டிலே தான் இது வந்திருக்கிறது என்பதாக நாங்கள் மனதால் உறுதி கொண்டு அவனுடைய கலாக்கதிரை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் தாலாவை பற்றி நல்லெண்ணம் வைக்க வேண்டும். எம்மிலே பலர் இருக்கின்றார்கள், ஏதாவது ஒரு நோயினால் நாங்கள் பீடிக்கப்பட்டு விட்டோம் என்றால் பலவிதமாக என்ன தோன்றுகின்றோம். இவ்வளவு பேர் இருக்க அல்லாஹ் தாலா எனக்கு மட்டும்தான் இந்த நோயை தந்திருக்கின்றான், அல்லது இந்த நோயினால் நான் குணமடைவேனா அல்லது நான் மரணித்து விடுவேனா என்ற பயம் கூட. அல்லாஹ் தாலா பற்றி எப்படியெல்லாம் நாங்கள் தப்பெண்ணங்கள் வைக்கின்றோம். நாங்கள் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும், எப்பொழுதும் இது போன்ற ஒரு நோய் வந்தால் நாங்கள் அல்லாஹ் தாலாவிடத்திலே நாங்கள் அவனை பற்றி ஒரு நல்லெண்ணம் வைக்க வேண்டும். இந்த நோயை அல்லாஹ் தாலா தந்திருப்பது என்னை தண்டிப்பதற்காகவோ என்னை அழிப்பதற்காகவோ அல்ல, மாற்றமாக அதன் மூலமாக அல்லாஹ் தாலா என்னுடைய பதவியை உயர்த்துவதற்காக, அதன் மூலமாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகத்தான் இந்த நோயை தந்திருக்கின்ற அல்லாஹ்விடத்திலே நல்லெண்ணம் வைக்க வேண்டும். எந்த நோயை அல்லாஹ் தாலா தந்தானோ அதே அல்லாஹுக்கு இந்த நோயை குணப்படுத்தவும் சக்தி இருக்கின்றது, அவன் தான் அந்த நோயை குணப்படுத்த கூடியவன் என்ற அந்த மனதால் உறுதி வைத்து நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நான் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். மூன்றாவதாக, அந்த நோய் எங்களுக்கு ஏற்பட்டால் நாங்கள் அதன் மூலமாக பொறுமையாக இருந்து அல்லாஹ் தாலாவிடத்திலே நாங்கள் நன்மை எதிர்பார்க்க வேண்டும். பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சொல்கின்றான், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் இந்த வசனத்தை பெரும்பாலும் ஜனாசாவுடைய அறிவித்தல் கிடைச்சா மட்டும்தான் நாங்கள் சொல்கின்றோம். அல்லாஹ் பொதுவாக சொல்கிறான், எந்த ஒரு துன்பம் வந்தென்று சொன்னாலும், பொறுமையாளர்களுடைய அடையாளங்களில் ஒன்று தான், எந்த ஒரு துன்பம் வந்தென்று சொன்னாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவார்கள். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடத்திலே தான் நாங்கள் மீளக்கூடியவர்கள் என்பதாக சொல்லிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், அதாவது சுஹைப் இப்னு சினான் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விஷயத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கின்றது. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்படக்கூடிய எல்லாமே அவனுக்கு நலவாகத்தான் மாறிவிடுகின்றது. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் முஃமின், அந்த பாக்கியம் முஃமினை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. முஃமினை தவிர வேறு யாருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன் அஸாபத்துஹு ஸர்ராஉ ஷக்கர ஃபகான கைரல் லஹு, அவனுக்கு நல்ல சந்தோஷமா நல்ல விஷயங்கள் அவனுக்கு ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான், அது அவனுக்கு நலவாக மாறிவிடுகின்றது. அந்த நன்றிக்குரிய கூலி அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான், அந்த நிஅமத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு ஏதாவது ஒரு கெடுதி துன்பம் தீங்கு ஏற்பட்டால் அவன் பொறுமை காக்கின்றான், அதன் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு நன்மை தான் வைக்கின்றான், அதுவும் அவனுக்கு ஒரு நலவாகத்தான் வருகின்றது. உண்மையில் அன்புக்குரிய சகோதரர்களை, நோய் என்பது எங்களிலே நல்லவருக்கும் வருகின்றது, கெட்டவருக்கும் வருகின்றது, முஸ்லிமானவர்களுக்கும் வருகின்றது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் வருகின்றது. ஆனால் அந்த நோயிலே முஸ்லிம்கள் தனித்து நிற்கின்றார்கள், அந்த சோதனையிலும் நன்மையை பெற்றுக் கொள்கின்றார்கள். அந்த பாக்கியம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கிடையாது. அவர் நோயினால் ஒன்றோ குணமடைவார்கள், இறந்து போவார்கள். ஆனால் முஸ்லிமை பொறுத்தவரையிலே, முஃமினை பொறுத்தவரையிலே அந்த துன்பத்திலே கூட அவன் நன்மையை தான் பெற்றுக் கொள்கின்றான். எவ்வாறு? அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்தால் அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த நோயாளிகளுக்கு நபி அவர்கள் ஹதீஸிலே 2 நல்ல செய்தியை, நற்செய்தியை சொல்கின்றார்கள்.
முதலாவது நற்செய்தி என்னன்னு சொன்னால், ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த நோய் அவனுக்கு ஒரு கஃபாராக மாறிவிடுகின்றது. நபிகள் எந்த அளவுக்கு சொல்கின்றால் தெரியுமா? சில விஷயங்கள் இருக்கின்றது, நாங்க அது நோயாகவே பார்க்க மாட்டோம். நபி ஒரு ஹதீஸ்ல சொல்றார்கள், மா யுஸீபல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் ஹத்தா ஷௌகத் யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு லஹு பிஹா ஹதாயாஹு. அதாவது ஒரு மனிதனுடைய காலிலே தேய்க்கக்கூடிய குத்தக்கூடிய ஒரு முள், நாங்க இது நோயாவே பார்க்க மாட்டோம். அந்த முள் உட்பட ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள், சிரமங்கள், நோய்கள், துக்கங்கள், இந்த அனைத்துமே அதுவரை அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவங்களுக்குரிய, குற்றங்களுக்குரிய பரிகாரங்களாக ஆக்காமல் விடமாட்டான் என்பதாக நபியார் சொல்லியிருக்கிறார்கள். இது முதலாவது நல்ல செய்தி. எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் எல்லாம் எங்களுக்கு அது பரிகாரமாக, குற்றங்களுக்குரிய பரிகாரமாக மாறிவிடுகின்றது. அப்படின்னு நபிமார்களுக்கு ஏற்படக்கூடிய நோய், அவர்கள் தான் பாவமே தவறை செய்யாதவர்களே, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் அல்லாஹ் தஆலா அதன் மூலம் அவருடைய தரங்களை உயர்த்துகின்றான். என் அன்புக்குரிய சகோதரர்களே, துன்பங்கள், சோதனைகள் வருவது இரண்டு காரணத்துக்காக. ஒன்று, எங்களால் ஏற்படக்கூடிய தவறுகள், குற்றம் குறைகளை மன்னிப்பதற்காக அதுக்குரிய பரிகாரமாக அல்லாஹ் தருகின்றான், அல்லது எங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்காக தருகின்றான். அநேகமா நபிமார்களுக்கு அவங்க பீடிக்கப்பட்ட இந்த நோய்கள், துன்பங்கள் எல்லாம் அவர்களுடைய தரங்களை உயர்த்துவதற்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது நல்ல செய்தி. இரண்டாவது நல்ல செய்தி என்னன்னு சொன்னால், பொதுவாக நோயாளிகள் நோய் என்று ஏற்பட்டன்னு சொன்னால் அன்றாடம் செய்து வரக்கூடிய அமல் இபாதத்துக்களை முறையாக செய்ய முடியாமல் போய்விடும். வளமையாக தஹஜ்ஜுத் தொழுவோம், நோய் ஏற்பட்டால் சில டைம்ல முடியாமல் போய்விடும். வளமையாக 5 நேரத்துக்கு ஜமாத்துக்கு பள்ளிக்கு வருவோம், நோய் ஏற்பட்டால் சில டைம்ல முடியாமல் போய்விடும். அதே போன்றுதான் பிரயாணமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சஹீஹ் புகாரி வரக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இதா மரிதல் அப்து ஓ சாஃபர குத்திப லஹு மிஸ்லு மா கான யஅமலு முகீமன் ஸஹீஹா. ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டால் அல்லது பிரயாணம் செய்தால் அவனுக்கு ஊரிலே இருக்கக்கூடிய நிலையிலே, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையிலே அவன் செய்யக்கூடிய அமல்களுக்குரிய கூலிகள் அவனுக்கு எழுதப்படுகின்றன. ஒருவன் வளமையாக அவர் அமல் செய்து வருகின்றான், நோயின் காரணமாக முடியவில்லை, கவலைப்பட தேவையில்லை. எங்களுடைய எண்ணத்துக்கு தான் அங்கே கூலி. நாங்கள் முயற்சி செய்கின்றோம், நோயின் காரணமாக எங்களுக்கு அந்த அமலை செய்ய முடியாமல் போய்விடுகின்றது, கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் தஆலா பெருந்தன்மை தயாளன் அவன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவன் அந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இடத்துல வளமையா எத்தனை ரக்காத் தொழுது வருகின்றானோ அந்த அத்தனை ரக்காத்துக்குரிய கூலியை தருகின்றான். வளமையாக எத்தனை ஜுஸு குர்ஆன் ஓதுகின்றானோ அந்த ஓதிக்குரிய கூலி அல்லாஹ் தஆலா தருகின்றான். அந்த நோயின் காரணமாக நோயினால் அவனால் செய்ய முடியாமல் போனால், அதே போல இந்த பிரயாணத்தின் காரணமாக அவனால் செய்ய முடியாமல் போனால் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை அவனுக்கு கொடுக்கின்றான். என அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொதுவாக நோய்களில் சில குறிப்பிட்ட நோய்களுக்கு விசேஷமான சில சிறப்பம்சங்களை நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே காய்ச்சல் ஏற்பட்டன்னு சொன்னால், பொதுவான நோய்களிலே காய்ச்சல் ஏற்பட்டன்னு சொன்னால் நபி அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள், ஒரு பெண்ணுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் அந்த பெண் என்ன செய்கின்றார்? காய்ச்சலை திட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டான் இந்த காய்ச்சலுக்கு சொல்லி. நபி அவங்க சொன்ன விஷயம், நீ காய்ச்சலை திட்ட வேண்டாம், அந்த காய்ச்சலின் மூலமாக அல்லாஹ் தஆலா பாவங்களுக்கு பரிகாரமா மாற்றி விடுகின்றான். ஒரு மனிதன் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டால் அவனுக்கு அது பரிகாரமா, கஃபாராவா மாறிவிடுகின்ற நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் பொதுவான தொற்று நோய்களில் ஒன்று தான் தாஊன் என்று சொல்வார், பிளக் நோய். இந்த பிளக் நோய் ஏற்பட்டுன்னு சொன்னால், இதன் மூலமாக யாராவது ஒருத்தர் அந்த பிளக் நோயின் காரணமாக மரணிச்சேன்னு சொன்னால் அவருக்கு ஷஹாதத்துடைய பாக்கியம், ஒரு போரில யுத்தம் செய்து ஷஹீதாக்கப்பட்ட ஷஹாதத்துடைய கூலியை அல்லாஹ் தஆலா மறுமையிலே கொடுக்கின்றான். நபிகள் சொன்னார்கள், அத்தாஊனி ஷஹாதத்துல் லிகுல்லி முஸ்லிம். தாஊன் என்ற பிளக் நோய், அந்த நோய் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஷஹாதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சொல்லி நபியார் அந்த நோய்க்கு விசேஷமாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா கொஞ்சம் அந்த நோயுடன் பொறுமையாக இருப்பது கொஞ்சம் கஷ்டமான, சிரமமான விஷயம். கடுமையான நோய்களில் ஒன்று, பரவலாக வேகமாக பரவக்கூடிய நோய்களில் ஒன்று. அந்த நோயில் ஒரு மனிதன் பொறுமையாக இருந்து அதிலே மரணித்தான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த சிறப்பை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் கண் பார்வை போவது. அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சஹீஹ் புகாரில் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், என்னுடைய அடியானை அவன் மிகவும் நேசிக்கக்கூடிய அந்த 2 கண்களை நான் எடுத்து அதன் மூலமாக என்னுடைய அடியானை நான் சோதித்தேன் சொன்னால், அந்த சோதனையிலே அவன் பொறுமையாக இருந்தால் அந்த 2 கண்களுக்கு பதிலான அவனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது பிறப்பிலே வரக்கூடிய பிறக்கும் பொழுதே கண்குருடாக பிறக்கலாம், அல்லது இடையிலே அசம்பாவிதங்கள் மூலமாக கூட கண் பார்வை இழக்கலாம். எவ்வாறு ஒரு அமைப்பிலே அல்லாஹ் தஆலா யாருடைய கண் பார்வை எடுத்து விடுகின்றானோ அதற்காக அல்லாஹ் தஆலாவுடன் கோவித்துக் கொள்ளாமல், கலா கதிரை மீறி பேசாமல் பொறுமையாக இருந்தான்னு சொன்னால் அவனுக்குரிய கூலி அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை கொடுக்கின்றான்.
அதே மாதிரி தான் சிலருக்கு வலிப்பு நோய்கள், ஃபிட் நோய்கள் வரும். நபி அவர்கள் அதுக்கும் ஒரு சிறப்பம் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். யார் அந்த வலிப்பு நோயிடம் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் நபி அவர்கள் சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று தான் வயிற்றோட்டம், லூஸ் மோஷன் சொல்கின்றோம். இந்த வயிற்றோட்ட நோயின் காரணமாக யாரால் மரணித்தன்னு சொன்னால் அவர்களுக்கும் ஷஹீதுடைய கூலி, யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட கூலி அவர்களுக்கு மறுமையிலே வழங்கப்படுகிறது என்பதாக சில குறிப்பிட்ட நோய்களுக்கு விசேஷமான நன்மைகள் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதனுடைய அர்த்தம் இந்த நோய்களை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும், அதன் மூலமாக சுவர்க்கம் போக வேண்டும், இந்த நோய்களை எதிர்பார்க்க வேண்டும், அதன் மூலமா எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் எதிர்பார்ப்பதல்ல. அந்த நோய்கள் வந்தன்னு சொன்னால் நபியுடைய சுன்னா அந்த நோய்களுக்காக சிகிச்சை செய்யவும் வேண்டும். அந்த நேரத்திலே நோய் கடுமையானால் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நோய்களை வரவழைப்பதில்லை. மறுபக்கமாக நபியார் சொல்லியிருக்கிறார்கள், சலுல்லாஹல் ஆஃபியா, நீங்க எப்பயுமே ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்துல கேளுங்க, எப்பயுமே அல்லாஹ்விடத்துல ஆரோக்கியத்தை நீங்கள் கேளுங்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு ஈமானிலே உறுதி கொடுக்கப்பட்ட அந்த பெரிய நிஅமத், ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய நிஅமத் அவனுடைய மன உறுதி, ஈமான். அந்த ஈமானுக்கு அடுத்தது இந்த ஆரோக்கியத்தை தவிர வேறு எந்த ஒரு பெரிய ஒரு நிஅமத்தும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதாக நபியார் சொன்னார்கள். எனவே ஆரோக்கியம் என்ற சாதாரண ஒரு நிஅமத் அல்ல, அதை இழந்தவர்களிடத்துல கேட்டால் வரும் அதனுடைய பெருமதி. நபியார் விசேஷமா சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் காலை மாலை ஓதக்கூடிய திக்ரில கூட நபியார் சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத, நிறைய அதிகமாக ஓதக்கூடிய துஆக்களில் ஒன்று. எனவே நாங்கள் ஆஃபியத்தை, அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும். அதையும் மீறி நோய்கள் வந்தென்று சொன்னால் சிகிச்சையும் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாக்கத்திரையும் பொருந்தி நாங்கள் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது எங்களுக்கு அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நிறைய தருகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, நோய்கள் வரக்கூடிய நேரத்தில் இயல்பாகவே வளமையாக செய்யக்கூடிய அந்த கடமைகள், வணக்கங்களை எங்களால் செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. எல்லாத்தையும் அறிந்த அல்லாஹ் தஆலா இந்த மார்க்க கடமைகளிலேயும் அந்த நோயாளிகளுக்கு சில விசேஷமான சலுகைகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். நோயாளிகளுக்கு விசேஷமான சில சலுகைகள் அல்லாஹ் தஆலா குறித்துக்கொள் சொல்லியிருக்கின்றான். அந்த சலுகைகளிலே முக்கியமான ஒன்று தான், நாங்கள் தொழுவதாக இருந்தால் தொழுகைக்காக வுது செய்ய வேண்டும். குளிப்பு கடமையானவர்கள் இருந்தால் நாங்கள் குளிக்க வேண்டும். எங்களால் ஒரு நோய் ஏற்பட்டன்னு சொன்னால் அந்த நோயின் காரணமாக தண்ணீர் பயன்படுத்த முடியாமல் போனால், குளிப்பு கடமையாக இருந்து அல்லது வுது செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டு எங்களால் அங்கே தண்ணீர் பயன்படுத்த முடியாமல் போன சொன்னால் அதற்கு மாற்றீடாக அல்லாஹ் தஆலா தயம்முமை வைத்திருக்கின்றான். எனவே அவன் வுது செய்ய தேவையில்லை, அவன் குளிக்க தேவையில்லை, அதற்கு பதிலாக தயமும் செய்யலாம். தயமும் செய்து தொழுதென்று சொன்னாலும் அந்த தொழுகை திருப்பி மீட்டி தொழவும் தேவையில்லை. அந்த நேரத்தில் அவனால் எப்படி முடியுமோ அப்படி தொழ வேண்டும். தொழுதற்கு பின்னால் அந்த தயமும் செய்து தொழக்கூடிய தொழுகைகளை திருப்பி மீட்டவும் தேவையில்லை. தண்ணீர் கிடைத்ததற்கு பின்னால் அல்லது நோய் குணமானதற்கு பின்னால் மீட்டி தொழ தேவையில்லை. அல்லாஹ் தஆலா அவ்வாறு எங்களுக்கு ஒரு சலுகை நோயாளிகளுக்கு தந்திருக்கின்றான். தண்ணீர் பயன்படுத்த முடியாமல் போனால் அவர்களுக்கு அங்கே தயமும் செய்து தொழலாம். குளிப்பு கடமையானாலும் கூட தயமும் செய்து தொழலாம், அவர்களுக்கு குளிக்க தேவையில்லை அந்த நேரத்திலே. அதே போன்றுதான் அந்த நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சலுகைகளோடு தான், ரமலான் மாசத்திலே கடுமையான நோன்பை அவர்களுக்கு அந்த தினத்திலே பிடிக்க தேவையில்லை. நோயாளர் கடுமையான நோய் இருக்கின்ற நோயுடன் அவருக்கு நோன்பை தொடர முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர், உங்களில் யார் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்தில் இருக்கின்றாரோ அவர் வேறு தினங்களிலே அதில் நோற்றுக் கொள்ளட்டும் என்பதாக. அப்ப நோன்பை விடுவதற்குரிய, ரமலானிலே கடுமையான நோன்பை விடுவதற்குரிய சலுகையாக அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை நோயை வைத்திருக்கின்றான். நோயாளி நோயுடன் சேர்த்து அந்த நோன்பை தொடர முடியாவிட்டால் அவர்களுக்கு அந்த நோன்பை அந்த தினத்திலே விட்டுவிட்டு மீண்டும் அவர்களுக்கு அதனை வேறொரு தினத்திலே பிடிக்கலாம். அதிலேயும் நாட்பட்ட நோயாளிகளாக இருந்தால், வைத்தியர்கள் மொத்தமாக நோன்பை பிடிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட நாட்பட்ட நோயாளிகள் அல்லது கடுமையான நோயாளிகளாக இருந்தால் அவர்கள் நோன்பு பிடிக்கவே தேவையில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் அள்ளு போட்டுன்னு சொன்னால் ஏழைகளுக்கு உணவளித்தால் போதுமானது நாட்பட்ட நோயாளிகளுக்கு. என் அன்புக்குரிய, அந்த அளவுக்கு இந்த நோயுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சலுகையை தந்திருக்கின்றான். அது மாத்திரமல்லாமல் பொதுவாக ஆண்களுக்கு முக்கியமான கடமைகள் ஒன்று தான், இஸ்லாமிய ஆட்சி தலைவர் அறப்போருக்காக ஜிஹாதுக்காக அறைகூவல் விட்டால் போக வேண்டிய கடமை இருக்கின்றது. நோயாளிகளுக்கு அதனையும் அல்லாஹ் தஆலா தளர்த்திருக்கின்றான். லைஸ அலல் அஅமா ஹரஜுன் வலா அலல் அஅரஜ் ஹரஜுன் வலா அலல் மரீத் ஹரஜ், அதாவது கண் குருடானவர்களுக்கு, கால் நொண்டியானவர்களுக்கு, நோயாளிகளுக்கு எந்த அங்கு யுத்தத்துக்கு போகாமல் இருப்பதில் குற்றம் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஜிஹாதையும் அல்லாஹ் தஆலா தளர்த்தி வைத்து விட்டான். அதே போன்ற முக்கியமான வணக்கங்களில் ஒன்று ஹஜ்ஜுடைய வணக்கம். ஹஜ்ஜுடைய வணக்கமும் ஒரு நோயாளிக்கு அவருக்கு பொருளாதார வசதி இருந்து நோயின் காரணமாக உடல் ஆரோக்கியம் இல்லாததனால் அவருக்கு ஹஜ்ஜுக்கு போக முடியாவிட்டால் அவர் போக தேவையில்லை. அவருடைய பொருளாதாரத்தில் இன்னொருவரை அனுப்பி வைக்கலாம். அவருடைய ஏற்கனவே ஹஜ்ஜு செய்த ஒருவரை அந்த பொருளாதாரத்தை அனுப்பி வைக்கலாம், இவருக்கு பதிலாக செய்வதற்காக. அவருக்கு போக வேண்டிய தேவையில்லை.
என் அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு பலவிதமான சலுகைகள் இஸ்லாம் எங்களுக்கு நோயாளிகளுக்காக வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறான சலுகைகள் ஒன்று தான் தொழுகையை இலகுபடுத்தி தந்திருக்கின்றது. கொஞ்சம் வித்தியாசத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தடுத்த ஏனைய வணக்கங்களிலே நோயாளிகளுக்கு அதனை செய்ய தேவையில்லை. ஹஜ்ஜுக்கு போக தேவையில்லை, இன்னொருவர் போனால் போதும். ஜிஹாதுக்கு போக தேவையில்லை, குளிக்க தேவையில்லை, தயமம் செய்ய தேவையில்லை. ஆனால் தொழுகையில மட்டும் தொழ தேவையில்லை என்று எங்கேயும் வரவில்லை. தொழுகையில ஏன் காரணம்? அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வணக்கம். ஒரு மனிதன் அல்லாஹ் தாலாவுடன் தொடர்புபடக்கூடிய வணக்கம் இதுதான். அல்லாஹுடன் இரகசியமாக நேரடியாக அல்லாஹுடன் பேசக்கூடிய ஒரு வணக்கம் இந்த தொழுகைத்தான். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் தொழுகைக்குள்ளு போனோம்னா தன்னுடைய இறைச்சான் தன்னை படைத்த ரப்புடன் அவன் இரகசியமாக உரையாடுகின்றான். அவ்வளவு நெருக்கத்தை அல்லாஹ்வுக்கு ஏற்படுத்தக்கூடிய வணக்கம் தான் தொழுகை. எனவே இந்த தொழுகையில மட்டும் எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லை. அல்லாஹ் தஆலா தொழுகையில விட்டு தரவில்லை, இலகுபடுத்தி தந்திருக்கின்றான். தொழுகையில் இலகுபடுத்துங்க. அவ்வாறான இலகுபடுத்தல்களில் சிலதுதான் ஒரு நோயாளியாக இருந்து சொன்னால் ஆண்களை பொறுத்தவரையிலே பள்ளிக்கு ஜமாத்துக்கு வரது கடமை. ஆண்களை பொறுத்தவரையிலே பள்ளிக்கு ஜமாத்துக்கு வரது கடமை. ஒரு நோயாளியாக இருந்தால் நோயுடன் அவருக்கு பள்ளிக்கு வர முடியாவிட்டால் அவருக்கு வீட்டிலே தொழ அனுமதி இருக்கின்றது, அவருக்கு ஜமாத்துக்கு வர தேவையில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நேரத்திலே வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு தொழுதார்கள் என்பதாக வரக்கூடிய செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் நபியருடைய இந்த கடைசி மரண படுக்கையில் இருக்கிற அந்த நோயும் போது அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அவர்களுக்கு சொல்லும்படி முரு அபா பக்ரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் இடத்துல சொல்லுங்கள், அவர் மக்களுக்கு தொழுகை நிறைவேற்றட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸும் எங்களுக்கு நோயாளிகளுக்கு பள்ளிக்கு சொல்ல தேவையில்லை, ஜமாத்துக்கு தேவையில்லை என்பதாக எங்களுக்கு விளங்குகின்றது. எனவே நோயாளிகளுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய சலுகைகள் ஒன்று தான் ஆண்களுக்கு விசேஷமாக அந்த குறிப்பிட்ட ஜமாத்து தொழுகைக்கு நோயுடன் அவர்கள் வர தேவையில்லை. அடுத்ததாக இஸ்லாம் நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் ஒன்று தான் தொழுகை சம்பந்தமான 2 நேர தொழுகைகளை சேர்த்து தொழலாம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே துஹரையும் அஸரையும் சேர்த்தும் மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்தும் தொழுதார்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், மின் கைரி ஹௌஃபின் வலா மத்தரின், யுத்தம் என்ற பயமோ மழையோ இல்லாமல், யுத்தம் என்ற பயமோ மழையோ இல்லாமல் சேர்த்து தொழுதார்கள். பொதுவாக எங்களுக்கு தெரியும், சேர்த்து தொழுவதுன்னு சொன்னால் அதுக்கு நியாயமான காரணம் இருக்க வேண்டும். பிரயாணமோ அல்லது யுத்தம் போன்ற பயங்களோ அல்லது மழையோ இது போன்ற ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். இருந்துன்னு சொன்னா தான் சேர்த்து தொழலாம். நபி அவர்கள் பிரயாணம் செய்யவில்லை, மதீனாவுக்குள்ளும் சேர்த்து தொழுகின்றார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் விசேஷமா சொல்கின்றார்கள், அங்க யுத்த பயமும் இருக்கவில்லை, அன்றைய தினத்திலே மழையும் இருக்கவில்லை. நிறைய அறிஞர்களுடைய கருத்து, அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு சேர்த்து தொழுவதற்காக கிடைத்த சலுகை ஏன்? அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள், அந்த நோயின் காரணமாகத்தான் அவர்கள் சேர்த்து தொழுதிருக்கு என்பதாக நிறைய அறிஞர்களுடைய கருத்து இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதன் மூலமாக நோயாளிகளுக்கு அந்த தொழுகையை சேர்த்து தொழக்கூடிய வாய்ப்பையும் இஸ்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை விலகிக் கொள்ள வேண்டும். நோய் என்பது ஒரு மனிதனுடைய தொழுகை விடுவதற்குரிய ஒரு காரணம் அல்ல. ஒரு மனிதன் நோயாளியாக இருந்தும் அவன் சுய நினைவுடன் இருக்கின்றான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவனால் முடியுமான முறையிலே அவன் தொழுகை நிறைவேற்ற வேண்டும். சில நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், சில நேரங்களில் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டால், விசேஷமா பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கங்கள் ஒன்று தான், வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டால் பொது வைத்தியசாலைகளிலே அங்கே சுத்தம் இல்லை, அசுத்தமா நாய் போன்ற பிராணிகளும் சுற்றி திரியக்கூடிய இடம், எனவே அங்கே தொழுகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்வார்கள், அந்த எத்தனை நாள் வைத்தியசாலையில் இருக்கின்றார்களோ நோயாளிகளும் தான், சில நேரத்தில் நோயாளிக்கு உதவிக்காக செல்லக்கூடியவர்களும் தான், எத்தனை தொழுகைகள் விடுபடுகின்றதோ அந்த தொழுகை அத்தனையுமே அவர்கள் கணக்கு பார்த்து வீட்டுக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால தொழுவார்கள். அன்புக்குரிய சகோதரர், இதுக்கு முற்றுமுழுதான தவறான ஒரு விஷயம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு வக்தையும் எங்களுக்கு தொழ முடியாது. அதனால அறிஞர்கள் ஃபிக்ஹ் கிதாபுகளில் ஃபாகிது தஹூரைன் என்ற ஒரு தனி சட்டமே சொல்லியிருக்கிறார்கள். அதாவது யாருக்கு வுது செய்யறதுக்கும் வாய்ப்பில்லையோ, தயமும் செய்யறதுக்கும் வாய்ப்பில்லையோ, அவர் அந்த நேரத்தில் எப்படி முடியுமோ அப்படி தொழணும். அது எந்த இடமும் சரி. அவர் எங்களுக்கு வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு துணி ஒன்று எடுத்துட்டு போகலாம், எங்களுக்கு அப்படித்தான் ஒரு வசுவாசம் தொழ முடியாத ஒரு சந்தேகம் என்று சொன்னால் அந்த இடத்துல எங்களுக்கு போட்டு தொழுவதற்காக ஏதோ ஒரு பிடை துணி ஏதாவது ஒன்றை எடுத்துட்டு செல்லலாம், அல்லது ஏதோ கட்டிலே இருந்து கணிச்சே சொல்லலாம். நோயாளியும் தான், நோயாளிக்கு அருகில் இருக்கக்கூடிய உதவியாளரும் தான். யாருக்கும் இந்த ஒரு காரணத்தை வைத்து அரசாங்க ஆஸ்பத்திரிகளோ அல்லது தனியார் ஆஸ்பத்திரி எந்த ஒரு ஆஸ்பத்திரியிலும் சுத்தம் இல்லை, சுத்தம் போதாது என்று சொல்லி ஒரு காரணத்தை வைத்து எங்களுக்கு ஒரு நாள் தொழுகை விட முடியாது. இந்த விஷயத்துல கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய பெண்களை உணர்த்த வேண்டும். அதிகமான பெண்கள் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அது. ஒரே அடியாக வைத்தியசாலை இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால் எல்லா தொழுகையும் ஒரே அடியாக தொழுவார்கள்.
இது முறை அல்ல. அந்தந்த நேரத்துல எந்த காரணம் இருந்தாலும் சொன்னாலும் அந்த நேரத்தில் எப்படி முடியுமோ அப்படி தொழ வேண்டும். வுது செய்ய முடியாதா தயமும் தான் செய்ய முடியுமா, தயமும் செய்து கொள்ள வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் தொழுகையுடைய நேரம் பாஸ் ஆகுவதற்கு முன்னால் இரண்டையும் இல்லாவிட்டால் ஈர்க்கக்கூடிய அந்த நிலையில தொழ வேண்டும். முக்கியம் என்னன்னு சொன்னால் தொழுகையை விட முடியாது, தொழுகையை மொத்தமாக விட முடியாது. நிர்பந்தமாக தண்ணீரும் கிடைக்கவில்லை தயமும் செய்ய வாய்ப்பில்லை என்ற அந்த அளவுக்கு நிலைமைகள் பெரும்பாலும் கிடையாது. அப்படித்தான் ஒரு நிலைமை வந்தாலும் கூட அந்த நேரத்தில் எங்களுக்கு தொழுகை விட முடியாது. அந்த உள்ளபடி நாங்கள் தொழணும், அந்த தொழுகை திருப்பி மீட்டவும் தேவையில்லை. என் அன்புக்குரிய சகோதரர், ஏன் இதனை சொல்ல வருகிறேன் சொன்னால், நிறைய பேர் நோய் என்று வரக்கூடிய நேரத்தில் தொழுகை விடுவதற்கு அல்லது தொழுகை நல்லாக பிற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இதனை வைத்துக் கொள்கின்றார்கள். தொழுகை ஒரு நாள் பிற்படுத்த முடியாது. அந்த உரிய நேரத்தில் தொழலாம், அல்ல 2 நேர தொழுகைகளை குறைந்தபட்சம் சேர்த்து தொழலாம். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சலுகைகள் நோயாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா விசேஷமாக கொடுத்திருக்கின்றான் என்றால் மேற்கனவே கூறிய போன்ற நோய்களை நாங்கள் எதிர்பார்க்காமல் அதிகமாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே அந்த நோய்கள் எங்களுக்கு வராமல் அல்லது வந்த நோய்கள் எங்களுக்கு குணமாவதற்கு அல்லாஹ் தஆலா அதிகமாக துஆ கேட்கும். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் முழுமையான ஆரோக்கியத்தை தந்தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தப் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹுல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, நோயாளிகளுக்கு தொழுகையிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகளில் ஒன்று தான் அடிப்படையிலே கடமையான ஃபர்தான தொழுகைகள் நின்று கொண்டு தான் தொழ வேண்டும். ஃபர்தான தொழுகைகளை யாரால் நின்று கொண்டு தொழ முடியுமோ அவர்கள் நின்று கொண்டு தான் தொழ வேண்டும். அவ்வாறு நின்று கொண்டு தொழ முடியுமானவர்கள், ஃபர்தான தொழுகைகளில் நின்று கொண்டு தொழ முடியுமானவர்கள் உட்கார்ந்து தொழுதால் அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், எனக்கு பாஸ்துரான் சொல்லப்படக்கூடிய மூலவியாதி, மூல நோய் எனக்கு இருந்தது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த நோயுடன் எப்படி தொழுவதை பற்றி நான் கேட்டேன். அப்போது நபி அவர்கள் இடத்துல சொன்னார்கள், ஸல்லி காயிமன், நீ நின்று கொண்டு தொழு. ஃபைல்லம் தஸ்ததி, உன்னால் நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் ஃபகாயிதன், உட்கார்ந்து தொழு. ஃபைல்லம் தஸ்ததி, உட்கார்ந்தும் தொழ முடியாவிட்டால் ஃபஅலா ஜன்பின், ஒரு பக்கவாட்டிலே சாய்ந்து கொண்டு தொழும்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டலை கொடுக்கின்றார்கள். இது புகாரிலே வந்திருக்கக்கூடிய செய்தி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனால் நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் அவருக்கு உட்கார்ந்து தொழலாம். ஒருவரால் நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் அவருக்கு உட்கார்ந்து தொழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்றுதான் உட்கார்ந்து தொழக்கூடியவர் எவ்வாறு உட்காருவது, அவருக்கு எந்த முறையிலே வசதி இருக்கின்றதோ அந்த முறையில அவருக்கு உட்கார்ந்து தொழலாம். அத்தஹியாத்து முறையிலே தொழலாம் உட்கார்ந்து, அல்லது ஷப்பானி கோட்டு கூட உட்கார்ந்து தொழலாம். அதற்கு கூட சில அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. ஏன்னா அவரால் அந்த நோயுடன் அவருக்கு எப்படி வசதி இருக்கின்றதோ, நபி அவர்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்களுக்கு உட்கார்ந்து தொழுங்கொண்டு தான் காட்டி கொடுத்தார்களே தவிர எப்படி உட்கார வேண்டும் என்று காட்டி கொடுக்கவில்லை. அது அந்தந்த நோயாளிகளுடைய வசதி, அவர்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு உட்கார்ந்து தொழலாம். ஆனால் முக்கியம் என்னன்னு சொன்னால், முதலாவது அடிப்படையில முதலாவதாக நாங்கள் உட்கார்ந்து தொழுவதாக இருந்தால் தரையிலே தான் நாங்கள் உட்கார வேண்டும். தரையில் உட்கார்ந்து தொழ முடியாவிட்டு என்று சொன்னால் தான் நாங்கள் கதிரைக்கு செல்ல வேண்டும். எடுத்த வாக்கு முதலாவதாகவே நாங்கள் எங்களால் உட்கார முடியாவிட்டு நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் நேரடியாக நாங்கள் கதிரைக்கு சென்று விடக்கூடாது. எங்களுக்கு தெரியும், இந்த கதிரைகள்ல தொழுவக்கூடிய வளமை அண்மை காலங்களில் ஏற்பட்ட ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவங்க சொல்லியிருக்கிறார்கள், நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுங்க என்று சொல்லி, உட்கார்ந்து தொழுவதென நிலத்திலே தரையில் உட்காருவதைத்தான் நாங்கள் நாடி இருக்கின்றார்கள். அது முடியாவிட்டு என்று சொன்னால் தான் நாங்கள் கதிரைக்கு போக வேண்டும். அடுத்ததாக நாங்கள் எங்களுக்கு ஒரு சுஜூது ருக்கூகளை முறையாக செய்ய முடியாவிட்டால் அதற்கும் இஸ்லாம் சலுகை அளித்திருக்கின்றது. நாங்கள் நின்று கொண்டு தொழுகின்றோம், எங்களால் குனிய முடியவில்லை, சுஜூதுக்கோ ருக்கூக்கோ குனிய முடியவில்லை சொன்னால் நான் நின்று கொண்டு எங்களுடைய தலையால் கொஞ்சம் நாங்கள் ஷைக்கினியாக நாங்கள் அதனை செய்யலாம். அதாவது தலையை கொஞ்சம் சுஜூதை விட, ருக்குவை விட கொஞ்சம் கூடுதலாக சுஜூதுக்கு தாழ்த்தி இவ்வாறு எங்களுக்கு அங்கே ஷைக்கினை மூலமாக தொழலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது முடியுமா இருந்தால் சல்லி அலல் அர்த், நிலத்தில் உட்கார்ந்து நீ தொழு. அது முடியாவிட்டு சொன்னால் ஃபஅௌமி ஈமான், ஷைக்கினியாக நீ தொழு அப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள். வஜ்அல் சுஜூதக அஹ்ஃபல மின் ருக்கூஇக, உன் ருக்கூவை விட சுஜூதை இன்னும் கொஞ்சம் தாழ்த்தி இன்னும் கொஞ்சம் கூட பணிச்சு நீ செய் என்பதாக அந்த ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று அப்துல்லா இப்னு உமர் போன்ற சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸின் பிரகாரம் நாங்கள் குனிய முடியாவிட்டு சொன்னால் நாங்கள் அடுத்த கட்டமாக உட்கார்ந்து தொழக்கூடிய நேரத்திலே அல்லது தரையிலே தொழக்கூடிய நேரத்திலோ அல்லது நாங்கள் நின்று கொண்டு தொழக்கூடிய நேரத்திலேயோ குனிய முடியாவிட்டு சொன்னால் நாங்கள் தொழுகை ருக்கு சுஜூதை கொஞ்சம் நாங்கள் தலையினால் செய்கினை மூலமாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே,
நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இன்னொரு முக்கியமான பகுதி தான் அடிப்படையிலே நான் ஏற்கனவே கூறியதை போன்று உட்கார்ந்து தொழுவதென்று சொன்னால் அது நாங்கள் தரையிலே நிலத்தில் உட்கார்ந்து தொழுவது தான் நபி அவர் நாடி இருக்கின்றார்கள். எனவே அது முடியாவிட்டு சொன்னால் இன்றைய காலத்தில் நான் நிறைய பார்க்கிறோம், பலருக்கு அத புதிய விதமான நோய்கள் வந்து அதன் மூலமாக முழங்கால் வருத்தம், மூட்டு வலிகளோ அல்லது இடுப்பு வலிகளோ இருப்பதன் காரணமாக தரையிலே உட்கார முடியாத நிலைகள் ஏற்படுகின்றன. அவ்வாறு தரையிலே உட்கார முடியாதவர்கள் மாத்திரம்தான் நின்று அதாவது கதிரைகள் உட்காரலாம். அதிலையும் நாங்கள் நினைத்து விடக்கூடாது. இந்த விஷயத்தை ஒரு அடிப்படையை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன அடிப்படை? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், நீங்கள் உங்களால் முடியுமான அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், மா அமர்துக்கும் பிஹி ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும், நான் உங்களுக்கு எதை ஏவிருக்கின்றேனோ அதுல உங்களால் முடியுமான அளவுக்கு நீங்கள் எடுத்து நடுங்கள் என்பதாக. எங்களுக்கு தெரியும் இந்த கதிரைகளிலே தொழக்கூடிய வளமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருக்கவில்லை. அதனால் அதற்குரிய அது கூடுமா கூடாதா, எவ்வாறு தொழுவது சம்பந்தமான எந்த ஒரு ஆதாரங்களையும் எங்களுக்கு குர்ஆனிலே ஹதீஸிலே தேட முடியாது. ஏன்னா இது ஒரு நவீன காலத்து பிரச்சனைகளில் ஒன்று. ஏன்னா இந்த நவீன காலத்து பிரச்சனைக்கு நிறைய அறிஞர்கள் பழைய இஸ்லாத்திலே தொழுகைக்கா வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகள், அந்த சலுகைகளை குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கூடிய அந்த சலுகைகளை அடிப்படையாக வச்சு அதனுடன் இந்த மசாலாவை இந்த பிரச்சனையை ஒப்பிட்டு பார்த்து தான் நிறைய தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அமைப்பிலே தான் அந்த கதிரையை நாங்கள் சஃப்ல எவ்வாறு வைக்க வேண்டும், எப்பொழுது கதிரையில தொழலாம், எந்த அளவுக்கு எங்களுக்கு கதிரையை உட்கார்ந்து தொழலாம், இது போன்ற நிறைய விஷயங்களை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இவங்க எடுத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் இவைகள் தான். ஒன்று இம்ரான் இப்னு ஹுசைன் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், நின்று கொண்டு தொழு, முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழு, அதுவும் முடியாவிட்டால் பக்கவாட்டிலை சாய்ந்து கொண்டு தொழு, இந்த ஹதீஸையும் ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும் என்ற அந்த குர்ஆன் வசனத்தையும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, அல்லாஹ் தஆலா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்தியை மீறி எதனையும் கட்டாயப்படுத்த மாட்டான் என்ற குர்ஆன் வசனம், அதே போன்று நபியுடைய ஹதீஸ், இதா அமர்துக்கும் பிஷைஇன் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும், நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஏவினு சொன்னால் அதை உங்களுக்கு முடியுமான அளவுக்கு செய்யுங்கள் என்ற இந்த அடிப்படையான சில ஹதீஸ்கள் ஆதாரங்களை வைத்துத்தான் அறிஞர்கள் இதிலே நிறைய ஃபத்வாக்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில முதலாவதாக நாங்கள் கவனிக்க செலுத்த வேண்டிய விஷயம், நாங்கள் உட்கார்ந்து தொழுவதாக இருந்து சொன்னால் முழுமையா உட்கார்ந்து தொழதுக்கு மொத்தமாகவே நின்று கொண்டு தொழ முடியாவிட்டு என்று சொன்னால் தான் நாங்கள் உட்கார போக வேண்டும். அவர் உட்காருவதாக இருந்தால் முதலிலே தரையிலே உட்கார வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் தான் நாங்கள் அதாவது கதிரில் உட்கார வேண்டும். சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு நின்று கொண்டு தொழ வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு நின்று கொண்டு கொஞ்ச நேரமா நான் நின்று கொண்டு தொழ முடியுமா இருந்தால் அந்த முடியுமான அளவுக்கு நான் நின்று தொழ வேண்டும். விசேஷமாக இஹ்ராம் தக்பீர், தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள் கூட அந்த தொழுகையுடைய ஆரம்ப தக்பீர் இஹ்ராம் தக்பீரை நின்று கொண்டு சொல்ல முடியும்னா அது கட்டாயம் அவர்கள் செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் தான் உட்கார வேண்டும். நேரடியாக வந்துடனே நாங்கள் கதிரில் உட்கார்ந்து கொண்டு தக்பீர் சொல்லக்கூடாது. இஹ்ராம் தக்பீர் ஆரம்ப தக்பீரை அந்த நேரத்தில் நின்று கொண்டு அதை சொல்ல முடியுமா இருந்தால் நின்று கொண்டு இஹ்ராம் தக்பீரை சொல்லிவிட்டுத்தான் நாங்கள் உட்கார வேண்டும். நின்று கொண்டு நீண்ட நேரம் நிற்க முடியாவிட்டு சொன்னால், அதே போன்று உட்காரக்கூடிய நேரத்தில் நாங்கள் கதிரையில் நாங்கள் உட்காரக்கூடிய அந்த கதிரை நாங்கள் எவ்வாறு வைத்துக் கொள்வது, தனியாக தொழக்கூடிய நேரத்தில் கதிரை எவ்வாறு எங்களுக்கு வைத்துக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஜமாத்துடன் நாங்கள் பள்ளியில ஜமாத்துடன் தொழக்கூடிய நேரத்தில் அந்த கதிரை எவ்வாறு வைப்பது, பலர் பலவிதமாக வைப்பார்கள். சிலர் அதாவது அந்த கதிரையுடைய பின்கால்களை சஃப்புக்கு நேராக வைப்பார்கள், அடுத்தவர்களுடைய காலுக்கு நேராக சஃபிலே எந்த இடத்துல வைத்துக் கொள்ளலாம், பிரச்சனை. பள்ளி வாயில்களிலே தனியாக கதிரைகளுக்கு ஒரு தனியிடம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சஃபில எந்த இடத்திலும் அவர்கள் நின்று கொள்ளலாம், பிரச்சனை. ஆனா முறையாக வைத்துக் கொண்டால் அங்கே சஃப்பு சீர்குலைய மாட்டாது. முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் சஃப்பு நேராக இருக்க வேண்டும். இந்த சஃப்பு நேராக இருக்கத்துல நின்று கொண்டு தொழக்கூடியவர்கள் நாங்கள் எவ்வாறு பார்ப்போம், எங்களுடைய குதிக்கால்களை வைத்துத்தான் நாங்கள் சஃப்பு நேராக இருக்கின்ற என்பதை நாங்கள் பார்ப்போம். உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள் சொல்வார்கள் அவருடைய நெஞ்சு பகுதியும் அவருடைய பின்பகுதியும் இந்த இரண்டும் நேராக இருக்க வேண்டும். எனவே நின்று கொண்டு தொழக்கூடியவர்களுக்கு நேராக எப்பொழுது நாங்கள் எங்களுடைய நெஞ்சு பகுதி இருக்கின்றது அந்த அமைப்பில் நாங்கள் கதிரை வைத்துக் கொள்ளலாம். சிலர் இருப்பார்கள் அதாவது உட்கார்ந்து தொழ முடியாது, நின்று கொண்டு தொழ முடியாது, ஆனால் ருக்கு சுஜூதுல முறையா செய்யலாம். இப்படிப்பட்டவர்கள் இந்த கியாம்லே நிலையிலே மாத்திரம்தான் உட்கார வேண்டும், மீதி எல்லாம் அவர்கள் முறையாக செய்ய வேண்டும். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் அவருக்கு நின்று கொண்டு தொழலாம், குனிய முடியாது, சுஜூத் ருக்கு குனிய முடியாது. இவர்களுக்கு நின்று கொண்டு கட்டாயமாக நிலையில நின்று கொண்டு நிற்க வேண்டும். அவர்கள் நின்று கொண்டு நின்று விட்டு அவர்கள் ருக்கு சுஜூது புக செல்லத்தான் அங்கே கதிரையில் அமர வேண்டும். என அந்த நேரத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் நின்று கொண்டு தொழக்கூடியவர் முழு தொழுகையிலுமே உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள் தங்களுடைய கதிரையுடைய கால்களை கொஞ்சம் முன்னுக்காக்கி ஏனையவர்களுடைய காலுடைய சேர்த்து வைத்துக் கொண்டு சொன்னால் அவர்கள் கொஞ்சம் பின்னுக்காக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நீண்ட நேரம் நின்று கொண்டு முழுமையா நின்று கொண்டு தொழக்கூடியவர்கள் அவர் நிற்கக்கூடிய நேரத்தில் சப்பு அடுத்தவர்களுடைய நேருக்கு எப்பொழுது வரும், தங்களுடைய கதிரையுடைய கால்களை கொஞ்சம் பின்னுக்காக்கி வைத்துன்னு சொன்னால் தான் அந்த நேரத்தை சில நேரத்தில் யோசிக்கலாம், பின்ன சஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்பதாக.
அதை நாங்கள் இடைஞ்சல் வராமல் எங்களுக்கு அதை சமாளித்துக் கொள்ளலாம். எவ்வாறுன்னு சொன்னால், அதை ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணி நாட்டி வைக்காமல் அசைய முடியுமான கதிரைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். சில பள்ளிகளை எங்களுக்கு பார்க்கலாம், நாட்டி அப்படி ஃபிட் பண்ணி வைத்திருப்பார்கள். அவ்வாறு வைத்து அதை சமாளிக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு தூக்கிட்டு போக முடியுமான கதிரைகள் இருந்தது சொன்னால், நாங்கள் நிலையில நிற்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் முழுமையாகவே நின்று கொண்டு தொழுகின்றோம். சுஜூது ருக்குல தான் நாங்கள் உட்கார்ந்து தொழுவதாக இருந்தால் கதிரையை கொஞ்சம் பின்னுக்காக்கி வைக்கணும். அப்பொழுது எங்களுக்கு சஃப்ல நேராக நிற்கலாம். நாங்கள் முழு தொழுகையும் உட்கார்ந்து தொழுவதாக இருந்தால், முழு தொழிலும் உட்கார்ந்து தொழுவதாக இருந்து சொன்னால், நாங்கள் கதிரை கொஞ்சம் பின்னுக்காக்கி வைத்துவிட்டு நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் உட்காரக்கூடிய இடத்திலே எங்களுடைய நெஞ்சு பாகம் எப்படி அடுத்தவர்களுக்கு நேராக வருகின்ற என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நாங்கள் கதிரையை முன்னுக்காக்கி வைத்தால் தான் எங்களுக்கு அது சாத்தியமாகும். அதாவது கதிரையுடைய பின்கால்கள் அடுத்த நின்று கொண்டு சொல்லக்கூடியவர்களுடைய குதிக்கால்களுடன் நேருக்கு வந்தால் எங்களுடைய அந்த நெஞ்சு பகுதி அடுத்தவர்களுக்கு நேராக வரும். எப்படி நாங்கள் உட்கார்ந்து தொழக்கூடிய நேரத்திலே நாங்கள் நிலையிலே நின்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே கதிரை பின்னுக்காக்கி வைத்து சொன்னால் தான் எங்களுக்கு அவ்வாறு சாத்தியமாகும். அவ்வாறு பின்னுக்காக்கி வைத்து விட்டு நாங்கள் சுஜூது ருக்குலே தான் உட்கார போகின்றோம். அந்த நேரத்தில் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் கதிரை கொஞ்சம் முன்னுக்காக்கி நாங்கள் சுஜூது ருக்குவை செய்து கொள்வது. அடுத்த ரக்காத்துக்கு எலும்பின உடனே மீண்டும் கதிரை கொஞ்சம் பின்னுக்காக்கிக் கொள்வது. அடுத்தது எங்கள் சஃப்ல அடுத்தவர்களோடு சேர்ந்து நேரம் நிற்பதற்காக இங்க முக்கியமா கவனம் செலுத்தப்பட வேண்டும். சஃப் நேராக இருக்க வேண்டும். இது நாங்கள் முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் ஒன்று. அடுத்ததாக எங்களுடைய கதிரைகளை நாங்கள் விசேஷமாக எப்படி நாங்கள் தொழுகையில எங்களுடைய உடம்பு ரீதியாக எங்களுடைய உடம்புல எங்களுடைய ஆடையில அசுத்தங்கள் இருக்காமல் இப்ப நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோமோ, நஜீஸ்கள் இல்லாமல், அதே போன்று நாங்கள் தொழக்கூடிய கதிரையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். கதிரையுடைய கால்கள் அல்ல, நாங்கள் தொழுகையை உட்கார்ந்து தொழுவதாக இருந்தால் அந்த கதிரையில உட்காரக்கூடிய இடத்துல எந்த ஒரு அசுத்தங்களும் இருக்கக்கூடாது. அவ்வாறு நஜீஸ்கள் இருந்தோம்னு சொன்னால் அதை நாங்கள் அகற்றி விட்டு தான் உட்கார வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் அதில் நஜீஸ்கள் இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்தால் அந்த அசுத்தம் எங்களுடைய மேனியில உடம்புல பட்டால் அங்கே எங்களுடைய தொழுகை செல்லாதாகிவிடும். என் அன்புக்குரிய சகோதரர், இது போன்ற நிறைய விஷயங்கள் நாங்கள் இந்த கதிரையுடைய விஷயத்தில் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கின்றேன், கதிரை நாங்கள் பயன்படுத்துவது தேவைக்காக மாத்திரம்தான். முழு தொழுகைக்கும் பயன்படுத்த வேண்டும் கட்டாயம் இல்லை. யாருக்கெல்லாம் சுஜூதுருக்கு முறையா செய்ய முடியும், நிற்க மட்டும்தான் முடியாது, அவர்கள் அந்த நேரத்தில் மட்டும்தான் கதிரையை பயன்படுத்த வேண்டும். யாருக்கெல்லாம் நின்று கொண்டு தொழலாம், சுஜூது ருக்கும் செய்யலாம், சுஜூது மட்டும்தான் முடியாண்டால் அந்த சுஜூதுக்கு மட்டும்தான் அவர்கள் கதிரை பயன்படுத்த வேண்டும். இன்னும் சில வைப்பார்கள் அவர்களுக்கு சுஜூதும் செய்யலாம், அத்தஹியாத்து மட்டும் செய்ய முடியாது. அத்தஹியாத்துக்கு மாத்திரம் அவர்கள் முழங்கால் மடிக்க முடியாது சில நேரத்தில். அப்படிப்பட்டவர்கள் எல்லா தொழுகையும் வளமையா, எல்லா ருக்குன்களையும் எல்லா இந்த செய்கைகளையும் வளமை போன்று செய்ய வேண்டும். அந்த அத்தஹியாத்துல மட்டும்தான் கதிரையில் உட்கார வேண்டும். எனவே இத்தனை ஃபத்தகுல்லாஹ் மஸ்ததாத்தும், உங்களால் முடியுமான அளவுக்கு நீங்க அல்லாஹ் தஆலா பயந்து கொள்ளக்கூடிய அந்த வசனத்துடைய விளக்கம், இந்த ஹதீஸ்களுடைய விளக்கம், இதை அறிஞர் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அந்த விஷயத்தை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் எங்களுடைய மனசாட்சிக்கு எங்களால் எவ்வளவு செய்ய முடியும் என்று சொல்லி. நாங்கள் சில நேரத்தில் இந்த இபாதத்துல விஷயத்துல கொஞ்சம் பொடுபோக்கா சில டைம் இருந்து விடலாம். வெளியே போனால் நாங்கள் பஜார்களுக்கு போனால் நீண்ட நேரம் நின்று கொண்டு கதைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் தொழுகைக்கு எனக்கு நின்று கொண்டிருக்க முடியாத ஒரு நிலைமை சில டைம் எங்கள் மனசுல தோன்றும், கஷ்டம் என்று சொல்லி. ஆனா வெளியே நாங்கள் போன நீண்ட நேரம் நின்று கொண்டு அதை கதைச்சு கொண்டு நிற்போம். அப்படிப்பட்டவர்கள் கதிரைகளை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அவர்கள் வெளியே நின்றுக்க முடியும் என்றால் தொழுகைக்கு நிற்க முடியும் அவர்களால். ஏன்னா அவர்களுக்கு சுஜூதுருக்கு குனிய முடியாவிட்டது அவர்கள் கதிரை பயன்படுத்தலாம். என் அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த தொழுகையுடைய விஷயத்தில் இன்னும் நிறைய இது போன்ற சலுகைகளை நாங்கள் தெரிந்து அதன் மூலமாக அல்லாஹ் தஆலாவை நெருங்கக்கூடிய தொழுகை முறையா தொழக்கூடிய பாக்கியத்தை மௌலா ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.